தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்திற்கு மனு கொடுக்க வந்த விவசாயி ஒருவர் உடம்பில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குருபிரசாத். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம்? தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல மனு கொடுக்க வந்த விவசாயி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராஜாத்தோப்பு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன். இவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். இந்த நிலையில முதல் மணி இறந்த நிலையில 2வது மனைவியோட வசித்து வருகிறார். அதாவது இவர்களுக்கு சொந்தமாக 1.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. அதில் கோழி பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கடன் பிரச்சனை என்பதால் தனது நண்பர் செல்வராஜ் என்பவரிடம் தனது நிலத்தின் பத்திரத்தை வைத்து பணம் கேட்டுள்ளார். பத்திரத்தை பெற்றுக்கொண்டு செல்வராஜ் 10 லட்சத்துக்கு பத்திரத்தை அடமானம் வைத்து அதில் 3 லட்சம் மட்டுமே ஜெயராமனிடம் கொடுத்துவிட்டு மீதி 7 லட்சத்தை கொடுக்காமல் கடந்த 10 வருடமாக ஏமாற்றி வந்துள்ளார். இது குறித்து அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் ஜெயராமன் புகார் அளித்ததன் பேர்ல அதியமான் கோட்டை காவல்துறை விசாரணை செய்து செல்வராஜிடம் இருந்த கடந்த மாதம் 2ஆம் தேதி ஒரு பத்திரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துள்ளனர். மீதியுள்ள மற்றொரு பத்திரத்தை கொடுக்காமல் பெற்ற பணத்தையும் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்த நிலையில ஜெயராமன் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தபோது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து மேலே ஊற்றி கொண்டு தீ வைத்துக் கொண்டார். இதனை சிறிதும் எதிர்பார்க்காத காவல்துறையினர் தீயை அணைத்து பின்னர் அவரை சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் ஜெயராமனுக்கு 60% தீ காயங்கள் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குருபிரசாத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.